வணக்கம் மக்களே, இது உங்கள் டொரண்டோ தமிழ். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் டொரண்டோ. இங்கே தான் வந்திருக்கிறோம். இது வந்து கனடியன் பீச்சுக்கும் கனடியன் மெக்னிக்கல் சந்திப்புக்கும் இடையில இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் என்று பார்த்தா, கனடாவிலேயே முதல் முறையாக கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு திருப்பணி வேலை தான் முதல் முறையாக இடம்பெற போகுது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அங்கால இடம்பெற்று கொண்டிருக்குது. அதையும் தொடர்ந்து இப்போ நாங்களும் சங்கு வைக்க போகிறோம். இங்கே அடிக்கலுக்கு பதிலாக சங்கு தான், சங்கு ஸ்தாபனம் தான் நடக்குது. நாங்களும் இப்போ சங்கு வைக்க போகிறோம். இங்கே எல்லா அடியார்களும் வந்து வச்சுக்கணும். இன்றைய 3 மணி மட்டும் வைக்கலாம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைய போஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலை. பாருங்க, இங்காலையும் கணக்கு சங்கு வலம்புரி இடம்புரின்னு கணக்கு சங்குகள் எல்லா இடங்களிலும் வைக்கணும். நீங்களும் பாருங்க, திருப்பணி வேலையெல்லாம் முடிவாக நடைபெறும். Was here earlier and will give full support as well as city council. So any support will be there. நாங்களும் சங்கு வச்சிருக்கிறோம். திருப்பணி வேலை இடம்பெற போகுது. இப்படிதான் இந்த விநாயகர் சன்னிதானம் அமைய போகுது. இது அந்த முன்னொரு படம் வச்சிருக்கணும். இங்கால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிவார சாமிகளுக்கு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு சங்குகள் வச்சிருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிற்ப வேலைப்பாடுகளும் இந்தியாவில் இருந்து தான் நீங்கள் வேறு இது பார்த்தாலே தெரியும். ஃபோட்டோ ஸ்க்ரீனில் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கச்சான் கடை, ஐஸ்கிரீம் கடையில் எல்லாம் போட்டிருக்கணும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு சங்கு ஸ்தாபனமாக தான் இது இடம்பெற்று கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரும் ஒன்று நிற்கிது. உங்களுக்கு பாருங்க, இந்த வடிவை பார்க்கவே ஆசையாக இருக்கு.